பொதுவாக பிறந்த நாள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். ஒவ்வொரு வருடமும் வர வர நாம் வளர்ச்சியில் முன்னேறுகிறோம். அது உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, மூளை வளர்ச்சி மட்டுமல்ல, ஆன்மீக வளர்ச்சியும் வருடம் கூட கூட நமக்குள் உண்டாகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று கேட்டால், ஆவிக்குரியவர்கள் பிறந்த நாள் கொண்டாடாமல் இருப்பது. என்ன சொல்றீங்க? பிறந்த நாள் கொண்டாடாவிட்டால் ஆபத்தா? ஆமா. முக்கியமா மற்றவங்க இல்ல, ஆவிக்குரியவர்கள் பிறந்த நாள் கொண்டாடாவிட்டால் அது சாபம், அது ஆபத்து. நீங்க கண்டிப்பா என்ன செய்தே ஆகணும்? பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். என்ன சொல்றீங்க? அப்படி ஏதாவது எங்கேயாவது பைபிள்ல போட்டிருக்கா? ஆமா போட்டிருக்கு. நான் சொல்லுவது சரீர பிரகாரமான பிறந்த நாளை அல்ல, ஆவிக்குரிய பிறந்த நாள். ஆவிக்குரியவர்கள் மாத்திரம்தான் ஆவிக்குரிய பிறந்த நாளை கொண்டாட முடியும். அது என்ன சரீர பிரகாரமான பிறந்த நாள், ஆவிக்குரிய பிறந்த நாள்? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீர பிரகாரமான பிறந்த நாள் அப்படிங்கிறது நாம வேண்டான்னு சொன்னாலும் அது வந்துடும். நீங்க அதை நிறுத்தவே முடியாது. இப்போ உங்களுக்கு 20 வயசு ஆயிருச்சு, 30 வயசு ஆயிருச்சு அப்படின்னா, இல்ல எனக்கு அந்த பிறந்த நாள் தேவையில்லை, நான் இதோட அப்படி நிறுத்திக்கிறேன் அப்படின்னு உங்களால் என்ன செய்ய முடியாது? நிறுத்த முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கா பூமி ஒரு முறை சுத்தி வந்து அப்படி நின்றுச்சுன்னு சொன்னா, சூரியன் அப்படி சுத்தி வந்து நின்றுச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு 1 வருடம் ஆகிவிட்டது. இது சரீர பிரகாரமான பிறந்த நாள். அதை நாம மெனக்கெட தேவையில்லை. சாப்பிட்டுட்டு இருந்தா போதும், நாம பாட்டுக்கு அந்த பிறந்த நாளுக்குள்ள போயிருவோம். ஆனா ஆவிக்குரிய பிறந்த நாள் அப்படிங்கிறது வேற. அது என்ன? அதில் நிறைய பேர் பிறந்த நாளே கொண்டாடாம அப்படியே தேங்கி அப்படியே படுத்திருக்க முடியும். ஒரு கிறிஸ்தவன் முதலாக ரட்சிக்கப்படும் பொழுது, கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது, அவன் குழந்தையாக இருக்கிறான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கிறான். அந்த குழந்தை வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னா என்ன? வளரணும் கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆனா நிறைய கிறிஸ்தவர்கள் பிறந்திருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் பிறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்த நாளே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வளரவே இல்லைன்னு அர்த்தம். தே ஆர் நாட் growing. அவங்க அப்படியே தேங்கி இருக்கிறாங்க. அப்ப ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், ஒரு உதாரணத்திற்காக தான் பிறந்த நாள் கொண்டாடுங்கன்னு அது புரிய வைக்கிறதற்காக சொல்லுகிறோம். ஆனா வருடம் வருடமாகவோ, மாதம் மாதமாகவோ, அனுதினமாகவோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே போகிறாங்க. முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட ஒருவர், முதலாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் பிறக்கிற ஒருவர் குழந்தையாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்க குழந்தையாவே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு அதிகமா நீங்க பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில, அந்த அளவுக்கு அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வளர்ச்சி அடைந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த வளர்ச்சியை குறித்து தான் இன்னைக்கு நாம கொஞ்ச நேரம், ஒரு சில மணித்துளிகள் நம்ம தியானிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது வாசிங்க. எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 14. நாம் இனி குழந்தைகளாயிராமல், சபையை பார்த்து சொல்லுகிறார், நாம் இனி என்னவா இருக்க கூடாது? குழந்தைகளா இருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் அப்படியே இருக்கிறீங்க. நான் சொன்னேன், உலக பிரகாரமான மனிதர்கள் உடல் ரீதியாக பிறந்தநாள் கொண்டாட முடியும். ஏன்னா அவங்க வேணான்னு சொன்னாலும் அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு வகையில பிறந்த நாளை போன்று வருட வருடமாகவோ மாதம் மாதமான வளர்ச்சி அடைந்து போய்கொண்டே இருக்கிறோம். அதுல நாம வேண்டான்னு சொல்ல முடியும். இதோட நான் குழந்தையாவே இருந்துக்கிறேங்க, அப்படியே நான் நின்னுக்கிறேன் அப்படின்னு உட்கார முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் யாரா இருக்கக்கூடாது? குழந்தையா இருக்கக்கூடாது. ஏன் குழந்தையா இருக்கக்கூடாது? தொடர்ந்து வாசிங்க. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாய் இருக்க நீங்கள் இனி குழந்தைகளாய் இருக்க கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு விஷயத்துல குழந்தைகளை நாம விரும்புவோம். உடல் ரீதியாக, சரீர பிரகாரமாக குழந்தைகள் இருந்தாங்கன்னா அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அவங்க எப்பெல்லாம் குழந்தையா இருந்து வந்தாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வளர 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 அவங்களுக்குள்ள நன்மை தீமை அப்படிங்கிற அந்த அறிவு பெருக பெருக பெருக, அவங்க சமுதாயத்திலிருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள, அந்த குழந்தை சரீர பிரகாரமா அந்த குழந்தை தன்மையை இழந்து வர 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 ஆட்டோமேட்டிக்கா நாம அதற்கு முன்னாடி அவங்கள பார்த்த நிலைமை வேறு, இப்ப பார்க்குற நிலைமை வேறு. முன்னாடி அவங்க என்ன பண்ணாலும் ரசிச்சுக்கிட்டு இருப்போம். சேட்டை பண்ணாலும் ரசிக்கிறது, கீழே விழுந்தா ரசிக்கிறது,
குடும்பத்தாரை அடித்தா கூட அதையும் ரசித்து கொண்டு என்ன பண்ணாலும் ரசித்து கொண்டிருப்போம். அது ஒரு குழந்தையா எண்ணிக்கிட்டு இருக்கு. அது வளர 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 அப்படி அல்ல. அதை ரசித்து பார்க்கறதையெல்லாம் விட்டுருவோம். எதுக்குடா இவன் வளர்ந்து வந்தாங்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்ப இந்த வயதுல சரீர பிரகாரமான காரியங்கள்ல ஒரு குழந்தையை நாம் அதிகமா விரும்புறவங்களா இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைய யாருமே விரும்ப மாட்டோம். ஆண்டவரும் விரும்புகிறவர் அல்ல. நீ குழந்தையா இருக்க கூடாது என்று சொல்லுகிறார். நாம ஒரு பார்ன் அகைன் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆனா குழந்தையாகவே இருக்கிறது, அந்த குழந்தை தன்மையை யாரும் ரசிப்பதில்லை, ஆண்டவர் ரசிப்பதில்லை. எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து நாம முன்னேறி வளர்ச்சி அடைகிறோமா அப்படிங்கறத தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படின்னா வளர்ச்சினா என்ன? சரீர பிரகாரமா ஒரு குழந்தை வயதாகிக்கிட்டே வருது, அது நமக்கு கண்ணால பார்த்தாலே தெரியுது. அது சரீர பிரகாரமாகவும் வளருகிறது, உலக ஞானத்திலும் வளருகிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சினா என்ன? அவங்க குழந்தையா இருக்கிறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்க வளருகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நான் சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறேன். வளர்ச்சியை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆரம்பத்துல நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு வளர 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 எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம். ஸோ சில மாற்றங்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். நீங்க உண்மையான கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, இந்த விஷயத்துல நீங்கள் குழந்தைகளா இருக்காதீங்க, வளருங்க. எந்தெந்த விஷயங்கள்ல? நம்பர் 1, உணர்ச்சி வசப்படுதலில் நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும், குழந்தையா இராதீங்க. நம்ம எல்லாருமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். நம்மளுடைய உடல் அப்படித்தான் இருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. ஏதாவது ஒண்ணுனா உடனடியா உணர்ச்சி வசப்படுவோம். அந்த உணர்ச்சி வசப்படும் பொழுது நாம என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணுவோம், என்ன வேணாலும் பேசுவோம், என்ன வேணாலும் செயல்படுவோம், எப்படி வேணாலும் நாம பிரதிபலிப்பை காண்பிப்போம். இப்ப முதல் வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த விஷயத்திலும் பதறாமல் இருப்பது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசி என்ன செய்வதில்லை, பதறுவதில்லை. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது, ஒரு விசுவாசி பதறுவதில்லை. எளிதில் அவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்திலே வீழ்ந்து விடுவது இல்லை. அவன் மிக கவனமாக இருக்கிறான். வளர்ச்சி என்பது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்குன்னா, மனம் பதறுகிறவன் வளர்ச்சி அடையாத நிலைமையில் இருக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நீங்க கிறிஸ்துவுக்குள் வளருகிறீங்க அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, உங்க லைஃப்ல எதை எடுத்தாலும் உங்களுக்கு பதட்டமா இருக்கிறதா? எந்த சூழ்நிலை எடுத்தாலும் பதட்டமா இருக்கா? நீங்க உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேசுறீங்களா? நீங்க கண்டிப்பாக எந்த இடத்திலும் வளருகிறதற்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவங்க ஆரம்பத்துல விற்று போடும் பொழுது, ஆரம்பத்துல யோசேப்பினுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அதுவே அவர் ஒரு அதிபதியா இருக்கும் பொழுது அப்படி அல்ல. அவர் ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவர் அங்க பதட்டம் அடையவில்லை, உணர்ச்சி வசப்படவில்லை. நம்பர் 2, நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறதற்கான ஆதாரத்தை பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடுத்து நம்மளுடைய வளர்ச்சி எதிலே வெளிப்பட வேண்டும்? நம்பர் 1, நாம உணர்ச்சி வசப்படுகிறதுல மிகவும் பதட்டம் அடையாமல் இருக்கிறதுல மிகவும் தாமதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்பர் 2, யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. போதும். அதே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். நம்பர் 1 நம்ம தியானிச்சோம். நீங்கள் பதட்டம் அடையாமல் எல்லா சூழ்நிலைகளையும் அணுகிறீங்கன்னா நீங்க குழந்தைகளா இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து வளர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.
நம்பர் 2, நிதானமாக நீங்கள் பேசினால் நீங்கள் குழந்தையா இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்க, பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க அதிகமான பிறந்த நாள்களை கொண்டாடுகிறீர்கள். வேத வசனத்திலே நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். எது தேவ பக்தி? இன்றைக்கு நிறைய இடங்கள்ல தேவ பக்திங்கிறது ஆமேன் அல்லேலூயா சொல்லுவதாக மாறி இருக்கிறது. கைகளை உயர்த்தி பாட்டு பாடுவதோ, பல உபவாச கூட்டங்களில் பங்கு பெறுவதோ, முழங்காலிலேயே நின்று வேதத்தை வாசிப்பது எல்லாமே தேவ பக்தியா என்று கேட்டால் அல்ல. இது எல்லாம் மதத்தின் அடிப்படையில யார் வேணாலும் செய்ய முடியும். ஒரு மத வைராக்கியம் உள்ளவர்கள் செய்ய முடியும். ஆனால் தேவ பக்தி என்பது நாவை அடக்குதல், எல்லா இடத்திலும் கவனமாய் பேசுதல். அதுதான் பூரண புருஷன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவன் சொல் தவறாதவனானால் சொன்ன வாக்கை நிறைவேற்றுதல், இவைகள் அனைத்துமே தேவ பக்தியினுடைய வளர்ச்சியின் வெளிப்பாட்டை காண்பிக்கக்கூடியதா இருக்கு. நிறைய இடங்கள்ல நாம இதுல குறை உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தைகளா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்பர் 3, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நன்மை தீமை இதன் மூலமாக வளர்ச்சி அடைந்தவர்கள் ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக செயல்முறைப்படுத்துகிறார்கள். என்னன்னா, முடிவெடுப்பதில் நம்முடைய வளர்ச்சி, தேர்ந்தெடுப்பதில் நம்முடைய வளர்ச்சி. இது நம்பர் 3. நாம தேர்ந்தெடுக்கிறோம் பாத்தீங்களா? எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில நிறைய வேலையை தேர்ந்தெடுக்கிறோம், திருமணம், என்னுடைய பார்ட்னர் அவங்கள நாம தேர்ந்தெடுக்கிறோம். இப்படி நிறைய இடங்கள்ல நாம தேர்ந்தெடுக்கிறோம். அப்படின்னா என்ன? முடிவு செய்கிறோம். நாம எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறோம். எதன் அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறோம்? இந்த உலகம் என்ன பண்ணுன்னா நம்மளை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எளிதாக நான் தான் கரெக்டு, நான் ரொம்ப நல்லவன், எனக்கு ஓட்டு போடுங்க, அல்லது எங்க ஸ்கூல்ல வந்து சேருங்க, என் ப்ராடக்டை வாங்குங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, விளம்பரத்தை பாருங்க, இந்த விளையாட்டு வீரரே இந்த பானத்தை குடித்து கொண்டிருக்கிறார். ஆனா வளர்ச்சி அடைந்தவர்கள் மாத்திரம்தான் தெரியும் எது சரியானது அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஆரம்பத்துல நாங்க வளர்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் எதையாவது ஒன்ன குடிச்சிட்டாருன்னா விழுந்து அடிச்சுட்டு ஓடி போய் அதை வாங்கி நாங்க குடிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்தவங்க தோனி, கோலி. ஆனா சமீபத்துல தான் உண்மையிலே விஷயம் என்னன்னு தெரிஞ்சது, அவங்க குடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. ஈவன் அந்த விளம்பர படத்துக்கு கூட அவங்க அந்த பானத்தை குடிப்பதில்லை. விளம்பரத்திற்காக நடிக்கும் போது கூட அப்படி குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய உடல்நிலையை பாதிக்குங்கிறத அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த கிரிக்கெட் விளையாடுற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குளிர்பானத்தை ஃபுல்லா அடுக்கி அந்த ஃப்ரிட்ஜ் வச்சு பெருசா வச்சிருப்பாங்க. நீங்க கிரிக்கெட் விளையாடும் போது பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் எங்கெல்லாம் உட்காந்து ஓய்வு எடுப்பாங்களோ அதுக்கு பக்கத்துல பெருசா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பெப்சி, கொக்கோ கோலா எல்லா பிராண்டும் உள்ள இருக்கும். இந்த விளையாட்டு வீரர்கள் அதுல தப்பி தவறி கூட ஒரு பிராண்ட் எடுத்து குடிச்சிட மாட்டாங்க. அவங்களுக்கு தனியா தான் கூல்ட்ரிங்க்ஸ் வரும், அவங்களுக்கு தனியா தான் இருக்குமே ஒழிய அதை திறந்து எடுத்து குடிச்சதா ஒரு வீடியோ கூட உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய உடல்நிலைக்கு கேடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா விளம்பரம் பண்ணும் பொழுது அதை குடிச்சதுனாலதான் நாங்க உயிர் வாழ்றோம்னு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதை பார்க்குற நீங்கள் நானே எளிதா மயங்குவோம். ஏன்னா இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியை நமக்கு காமிக்கும், மேனிப்புலேட் பண்ணும், நான் ரொம்ப நல்லவேன்னு காமிக்கும். ஆனா ஆவிக்குரிய பகுத்தறிவு உள்ளவர்கள் நன்மை எது தீமை எது என்பதை எளிதாக அவங்களுடைய வளர்ச்சியினாலே தெரிவு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நீங்க குழந்தைகளாக இல்லை என்பது எதை காண்பிக்குதுன்னா உங்களுடைய தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த பக்குவம் நீங்க யாரா இருக்கிறீங்கிறத காமிக்குது. அதனாலதான் இந்த வசன பகுதி சொல்லுகிறது, இது நன்மை எது தீமை எது என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு பூரண, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரண வயதுள்ளவர்களுக்கே தகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இது 70 வயசுக்காரங்களால தான் எடுக்க முடியும், 90 வயசுக்காரங்கள தான் இல்ல, அப்படி வசனம் சொல்லல. ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரண வயது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு வயது இருக்கா இல்லையா? இருக்கு. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பிறந்த நாள் கொண்டாடுங்கன்னு சொன்னேன். இன்னொன்னையும் சொன்னேன், பிறந்த நாள் கொண்டாடாட்டி அது சாபம்னு சொன்னேன். நீங்க அப்ப யோசிச்சிருப்பீங்க, இது எப்படி சாபமாகும்? ஏன்னா நான் வளராம இருக்கிறேன், அது சாபம் தானே, அது ஆபத்து தானே. பூரண வயதுள்ள அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நோக்கி கடந்து செல்லுவதுதான் மறுபடியும் பிறந்த பிள்ளைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் குழந்தைகளாய் இராதேயுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்பர் 4, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவர் மீது ஒருவர் குறைபாடு உண்டாகிவிட்டால் என்ன பண்ணுங்க? அந்த மன்னியுங்கள்னு சொல்லல, அங்க ஒரு முன்மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்ன செய்யுங்க?
மன்னியுங்கள். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறவர்கள் உறவுகளை கட்டி எழுப்புகிறார்கள். உறவுகளை சமாதானத்திற்குள் வழிநடத்த முயற்சி செய்கிறார்கள். எல்லா இடத்துலயும் நம்ம ஜெயிப்போம்னு சொல்ல முடியாது. எல்லாரும் கரெக்டா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. 2 பேர் ஒருமித்திருந்தாலொழிய நடந்து போக முடியாது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்க கண்டிப்பா முயற்சி செய்வாங்க. அப்ப 2 முக்கியமான குவாலிட்டி இங்க போடப்பட்டிருக்கிறது. தகுதிகள், அற்புதமான தகுதிகள். நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை ஒருவர் என்ன செய்தல்? தாங்குதல். நம்பர் 2, எப்ப தாங்க முடியாது? பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த சமயத்துல மன்னியுங்கள். அப்ப ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது இன்னொருவருடைய பாரத்தை சுமத்தல். தயவு செய்து குடும்பத்துல யாரையும் அந்நியர்களாக பார்க்காதீங்க. அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டும். இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான பக்குவம் இல்லை. ஒருவரை ஒருவர் தாங்குதல். எங்க அம்மா குடும்பத்துல பாத்தீங்கன்னா 12 பேர் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இந்த 12 பேர் என்ன மாதிரி வாழ்ந்திருப்பாங்கன்னு நான் அப்பதான் யோசித்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நானும் என் தங்கச்சி 2 பேரா தான் வளர்ந்தோம். 24 மணி நேரம் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு திரிவோம். ஆனா 12 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. 12 பேருக்கும் அந்த காலத்துல அப்படியெல்லாம் சாப்பாடெல்லாம் கிடைத்து விடாது. ஆனால் பாத்தீங்கன்னா அந்த மூத்த பிள்ளையா இருக்கக்கூடியவள் அந்த நபர் தான் கடைசியா பிறந்த பிள்ளைய எல்லாம் பாத்துக்கணும். பெரிய கஷ்டம் அது. கிட்டத்தட்ட அது அம்மா மாதிரியே ஆக்ட் பண்ணணும். இந்த அம்மாங்கிறவங்க வேலைக்கு போவாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மூத்த பிறந்தது ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அது கடைசியா பிறந்தது 24 மணி நேரமும் தூக்கிக்கிட்டே திரியணும். அன்றைக்கு பாத்தீங்கன்னா 12 குழந்தைகளும் வளர்ந்து வந்தாங்க. யாருக்குமே அவங்களுக்குள்ள கஷ்டமே தெரியல. ஒருவருக்கொருவர் வளர்த்துக்கிட்டாங்க, ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகாமலேயே கிட்டத்தட்ட அம்மாவை போன்ற ஒரு குணாதிசயம் அந்த மூத்த பெண்ணுக்கு கிடைத்து விடும். இயற்கையாகவே இது நம்ம கலாச்சாரத்துல இருந்தது. இது ரொம்ப அற்புதமான ஒண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும் பொழுது அந்த அற்புதமான கலாச்சாரம் காணாமல் போய்விட்டது. ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மூத்த ஊழியர்கள், மூத்த விசுவாசிகள், நீங்க பாருங்க, சர்ச்சில் ஒருத்தர் 15 வருஷமா இருப்பாரு, ஒருத்தவங்க அப்பதான் வந்திருப்பாங்க, ஒரு 6 மாசம் வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த 15 வருடமா இருக்கக்கூடியவர் இந்த 6 மாதமா வரக்கூடியவங்க ஏதோ ஒரு சின்ன குறைவு இருந்தா அவங்கள தாங்க வேண்டும், அவ்வளவுதான். அதான் மூத்தவர்கள் செய்யக்கூடிய வேலை. ஆனா நிறைய இடங்கள்ல அப்படி நடக்கிறது இல்லை. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மூத்தவர்களே புதிதாய் வருகிறவர்களை அப்படியே ஏதாவது மனம் பதறி எதையாவது ஒன்றை செஞ்சு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. எனக்கு அன்பானவர்களே, உறவுகளை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா கட்டி எழுப்ப வேண்டி இருக்கிறது. முதலாவது நம்மளுடைய சபையில அதை செயல்முறைப்படுத்த வேண்டியதா இருக்கு. சர்ச் சபையில நாம அதை செயல்முறைப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய இல்லங்களிலும் நாம் செயல்முறைப்படுத்தி விடுவோம். அடுத்து பாருங்க, நம்பர் 5, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்குவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரீட்சையில் வெற்றி பெறுதல். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஒரு குழந்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு வர்றது, எப்படி நாம அது வளர்ந்துட்டு வருது, பாஸ் பண்ணிக்கிட்டே வருது, அது பரீட்சையில வெற்றி பெறுது. உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஒரு பிள்ளை எல்கேஜி படிக்குது, யூகேஜி படிக்குது, அவங்களுக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறாங்க, சின்ன சின்ன பரீட்சை வைக்கிறாங்க. அதை பரீட்சை வச்சுட்டு தான் அவங்கள எல்கேஜிலேருந்து யூகேஜிக்கு அனுப்புறாங்க, யூகேஜிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அனுப்புறாங்க, இப்படி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பரீட்சையில் வெற்றி பெற்றால் நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பரீட்சை என்பது என்ன? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, தட்ஸ் எ எக்ஸாம். அதான் நம்மளுடைய டெஸ்ட். பலவிதமான சோதனையில் அகப்படுதல். எனக்கு அன்பானவர்களே, நம்ம சோதனையை ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா எல்கேஜி கூட பாஸ் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். சரி, அடுத்து நம்பர் 6, ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உலக சரீர வாழ்க்கையில வளர்ச்சி அடையும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த சரீரம் வளர 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 பார்க்கறதற்கு நல்ல கம்பீரமா மாறிக்கிட்டு இருக்கும். வளர 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 பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கும். கடைசி பார்க்கவே முடியாத அளவுக்கு வயதான தோற்றம் அடைந்து கூனி குறுகி எலும்பும் தோளுமாக மாறி கடைசியில சாவுக்கு நேராக அது கடந்து போகிறது. இது உலகத்துல வளர்ச்சி. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது வளர 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 அது எப்படி மாறுதுன்னா, வயதான தோற்றத்திற்கு போல அது கிறிஸ்துவின் தோற்றத்திற்கு நேரம் மாறுது. அது கிறிஸ்துவை போல மாறுகிறது.
அந்த பிறந்த நாளை நீங்க கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது வளர்ச்சியை தான் தருகிறதே ஒழிய வயோதிகத்தை அல்ல. அது ஒருபோதும் வயோதிகத்தை தராது. கடைசியா பக்குவப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி கிறிஸ்துவை போல நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். வெறும் வயதாகல, மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தை வளர வளர அந்த குழந்தை எப்படி வருது? சில குழந்தைய பார்ப்பாங்க, இது அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்குன்னு சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பாட்டி சொல்லும், இது தாத்தா மாதிரி இருக்கு, இல்ல பாட்டி மாதிரி இருக்கு. எப்ப தெரியும்? வளர்ந்தாதான் தெரியும். குழந்தையாவே இருந்துச்சுன்னா தெரியாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்தாச்சு, 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, அப்ப அவங்களுக்கு முழுசா நமக்கு தெரியுது, அது அப்பா மாதிரி இருக்கா, அம்மா மாதிரி இருக்கா, தாத்தா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கான்னு அப்ப நமக்கு தெரியுது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள் பிறந்த குழந்தைகள் வளர 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 எப்படி யாரை போல மாறுகிறார்கள்? கிறிஸ்துவை போல மாறுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆவிக்குரிய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவோம். அந்த வயதை நாம் அதிகரிக்க செய்வோம். சரீர பிரகாரமாக வயது அதிகரித்தால் நாம் பயப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், சாவை நோக்கி செல்லுகிறோம் என்று கதறுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வயது அதிகரிக்க வேண்டும். அங்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய புறம்பான மனிதன் அழிகிறான், ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட நாளை சிலர் குறித்து வைத்திருப்பார்கள். இந்த நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த தினத்திலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப எத்தனை பிறந்த நாள் நம்ம வந்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த மறுபடியும் பிறந்த ஒரு தினம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு நாள் ஆச்சு? நான் 20 வருஷம் ஆச்சுங்க. 20 பிறந்த நாளை நான் கொண்டாடி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வளர்ச்சிக்குள் போயிருக்க வேண்டும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் வெறும் 3 வருஷம் தான் அவங்க பிறந்தாச்சு. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் தான் அவங்களோட இருந்தாரு. அதுக்கப்புறம் பரமேறி போயிட்டாரு. ஆனா அவங்களுடைய லைஃபை பாருங்க, எப்பேற்பட்ட ட்ரெமண்டஸ் லைஃபா இருந்துச்சுன்னு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, அவங்க வெறும் 3-4 வருட பிறந்த நாள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டாடி இருப்பாங்க. அது அற்புதமா இருந்தது. ஆமா, நாம 20 வருடமாக போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறோம். தேங்கி கிடக்க வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையா நாம இருப்போம்.